அண்ணன் கோதண்டன் அவர்கள், விஜய் டிவி புகழ் அண்ணன் கோதண்டன் அவர்கள், நாம் தமிழர் கட்சி ஏன் வீழ்ந்தது, என்ன காரணம் அப்படின்னு சீமான் அண்ணன் அவர்களுக்கு ஒரு அறிவுரை காணொலி வெளியிட்டிருந்தாரு. அவர் அந்த காணொலி வெளியீட்டுக்கு தேவையான முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 8% 4% பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு. அது மீறி போக இந்த நாம் தமிழர் கட்சி அவர்கள் என்ன விஷயங்களை செய்ததுனால நீங்க எல்லாம் பின்னடைவு அடைஞ்சீங்க அப்படின்னு அண்ணன் சீமான், நீங்க உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க கூட சேர்ந்து கலந்து பேசி அந்த விஷயத்த நீங்க சரி செய்யணும் அப்படின்னு முதல்ல அண்ணன் கோவிந்தன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவோ வேலைகளும் விஷயங்களும் இருக்கும் பொழுது இதை பத்தி நம்ம பேசணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க மற்றவங்க மாதிரி எனக்கு என்னப்பா இது சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினீங்கல்ல, அதுக்கு மிக மிக பெரிய நன்றி. ஏன்னா நீங்களும் ஒரு புகழ் வெளிச்சம் கொண்ட ஒரு நபர், உங்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்க வெளியே தெரியப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் புரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் கோவிந்தன் அவர்கள் இதுக்கு முன்னால பணமட்டைங்கிற யூடியூப் சேனல் அவங்க கூட சேர்ந்து ஒரு சில கருத்துக்கள் பரப்பும் போதெல்லாம் இந்த இயற்கை சார்ந்த வளங்கள் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அதை நானும் கவனிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த காணொலியில அண்ணன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நானும் சீமான் அவர்களின் பேச்சை ரசித்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்படிங்கிறதுல அண்ணன் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்களும் இந்த முறை நாம் தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை, அதாவது வாக்குன்னு வரும்போதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இது உங்களுடைய தனிப்பட்ட உரிமை. இருந்தாலும் நீங்க சொன்ன காணொலியில இருந்து புரிஞ்சுட்ட ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு கோதண்டன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி இதை நான் சொன்னதுனாலயோ இந்த கருத்தை நான் சொல்றதுனாலயோ எனக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழ் உறவுகள் என்னை எப்படி பேசினாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா, நாங்க எதுக்குன்னு உங்களை எது சொல்ல போறோம்? உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க முழுக்க ஒரு அரசியலை ஒரு விமர்சனமாக முன்வைத்திருக்கிறீர்கள். இது வரவேற்கத்தக்கக்கூடியது. நீங்க ஒன்றும் அவதூறு பரப்பலையனே, நடக்காத ஒரு விஷயத்த பொய்யா சொல்லி ஒரு அவதூறு பரப்பி ஒரு குற்றச்சாட்டை நீங்க உருவாக்குறீங்க. உங்க மனசுல இருந்த ஒரு விஷயத்த நேரடியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு சொல்றதுக்கு தேவையான ஒரு விஷயத்த முயற்சி எடுத்திருக்கீங்க. இது ஆக்கப்பூர்வமான அரசியல்னே. இந்த மாதிரி சிந்தனையோட பேசக்கூடிய அரசியல் தான் நமக்கு இங்க வேணும்னு நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். மற்றும் அண்ணன் கேட்ட பல கேள்விகளுக்கு சில பதில்கள் நான் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இப்பொழுது நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தாத நபர்கள் பலர் இருக்கும் பொழுது, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழர் கட்சி கூடயே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்றவருடைய கருத்தும் இங்க ரொம்ப முக்கியம். 4% மக்கள், அதாவது தோராயமா 20 லட்சம் மக்கள் பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. ஸோ இதுதான் இது இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்கள். இப்போ முக்கியமா ஆனா நான் நேரடியாவே பதில் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியின் வாக்கு சதவீதம் 4% குறைந்து இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் விஜய் அவர்களின் வருகை. அதோடு சேர்த்து சீமான் அவர்கள் விஜய் அவர்களை முன்வைத்த எதிர் கருத்து. இதுதானே, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களோட வருகைக்கு முன்னால் 1%, 3%, 4%, 8% வரைக்கும் வளர்ந்து கொண்டேதான் போச்சு. அப்போ இருந்த திராவிட கட்சிகளாகிய திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க 2 பேத்துக்கும் ஒரே மாற்று நாம் தமிழராகத்தான் இருந்துச்சு. அதனால நாம் தமிழருக்கு வேற வழி இல்லாம வாக்களிச்சவங்க ஒரு 4% பேர் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அது மாரி போக இவர்கள் தமிழ்நாட்டில் முழுக்க சினிமா மோகத்துல மூழ்கி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சினிமா மோகத்துல மூழ்கி இருப்பது என்பது போதைக்கு சமமானது. இப்போ நாம் தமிழர் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு 3 கட்சி ஏற்கனவே இருக்கும் பொழுது, புதிதாக ஒரு கட்சி தொடங்கப்படும் பொழுது அந்த கட்சிக்கான ஈர்ப்பு இருக்கதான் செய்யும். ஆனால் அந்த கட்சி தொடங்கினதே வெளியே தெரியாம போயிருந்துச்சுன்னா அந்த ஈர்ப்பு இருந்திருக்காது. ஆனா இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊடகங்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கு. அதே சமயம் கார்பரேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியின் கருத்துக்களை இருட்டடிப்பும் செய்து கொண்டிருக்கிறது. இது நீங்க மறுக்கவே முடியாதுன்னு, இதுதான் உண்மை. இன்னொன்னு, ரூட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எந்தெந்த மாதிரியெல்லாம் தவறான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து ஒரு மாஸ் மேனிப்புலேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது பலருக்கு தெரியும் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி இப்போ ஆரம்பிச்சு அவர்களுக்கு வாக்கு சதவீதம் நிறைய இருக்கு அப்படின்னு மக்கள் திருப்பி அவருக்கு போட்டிருந்தாலும்
அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய கொள்கை என்ன எதுவுமே தெரியாம ஒரு சினிமாவின் பால், தனி மனிதனின் ஈர்ப்பின் பால் நடந்த ஒரு பெரிய விளைவு. இந்த விளைவுங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் விளைவிக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இரு பெரும் கட்சிகளுக்கும் இந்த விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. அதுமாரி போக இதே விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது தம்பி வருவார் என்று ஆதரித்தவர் தான் சீமான். ஏனென்றால் இதற்கு முன்னால் 2-3 முறை விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கலந்து பேசிய காலகட்டங்களில் விஜய் அவர்கள் சீமான் அவர்களோடு பயணிப்பதாக ஒரு சில ஒருங்கிணைந்த கருத்துக்களை தெரிவித்ததாக நேர்காணலிலும் சீமான் அவர்களும் கூறியிருக்கிறார், விஜய் அவர்களும் ஒரு இடத்துல கூறியிருக்கிறார். ஆனா எந்த இடத்துல விஜய் அவர்கள் தடம் புரண்டார்? விஜய் அவர்கள் சீமான் அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியலை முன்னெடுப்பனேன், தமிழனாக நின்று அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல விஜய் அவர்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இப்போ சீமான் அவர்கள் முழுக்க பெரியார் அவர்களை எதிர்த்து அவர் தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர்னு கட்டமைச்சிட்டு வந்தாரு. அவர் அதை தான் எதிர்த்தும் பேசிட்டு இருந்தாரு. அதையும் பேசிதான் இடைத்தேர்தலும் சந்திச்சாரு. ஏன் இதுக்கு முன்னால் இருந்த பாராளுமன்ற தேர்தலுமே சந்திச்சாரு. எல்லாத்துலமேவும் ஏர்முகமா தான் இருந்தது. ஆனா அதே பெரியாரை தூக்கி கொண்டு திராவிடம் அப்படின்னு விஜய் அவர்கள் என்னைக்கு அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டில் அறிவிச்சாரோ அப்ப இருந்து சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, கொள்கையில வேறுபாடு இருக்கு, 2 பேரும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. அவர் திராவிடம் தமிழ் தேசியம் 2ஐயும் ஒன்னா வச்சு பார்க்கும் போதேவும் சீமான் அவர்கள் அவருடைய கொள்கை நிலைப்பாடு தெளிவா சொல்லிட்டாரு, திராவிடம் நம்மளுடைய எதிர்ப்பு அப்படின்னு. எப்பவுமே சீமானவர்கள் எதிர்ப்பது திராவிடத்தை தான். தனிப்பட்ட முறையில விஜயவோ, தனிப்பட்ட முறையில ஸ்டாலினவோ, மு.க. ஸ்டாலின் அவர்களவோ, அல்லது அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களவோ, இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இருக்கார் அவரோ, அப்படி தனிப்பட்ட முறையில இவர் யாரையுமே எதிர்க்கிறது என்றும் உங்களுக்கு திராவிடத்தை எதிர்த்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிற்கிறாரு. திராவிடம் அப்படின்னாலேவும் அதிமுக சேர்ந்துருது, திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்துருது, அது கூட இப்ப இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்தது. திராவிடம் தான் சீமானவர்களின் முன்னிலையான எதிர்ப்பு. அப்போ விஜய் அவர்கள் திராவிடத்தை பத்தி பேசும்போது அவர் திராவிடத்தை எதிர்த்து பேசக்கூடிய முயற்சியாக விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கு எதிர்த்து நின்று பேசக்கூடிய காரணங்கள் இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லலாம், சாட்டை துரைமுருகனோ இடும்பாவனம் கார்த்திக் அவர்களோ அவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை எதிர்த்து பேசினாங்க, அதன் விளைவாகத்தான் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இதே சாட்டை துரைமுருகன், இதே இடும்பாவனம் கார்த்திக், இதே சீமானவர்கள் மற்றும் பல பேச்சாளர்கள் பல வருஷமா இந்த கட்சியில இருந்துதான் 1% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. அன்னைக்கெல்லாம் இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிடத்தை எதிர்த்து பேசின அந்த ஒரு கருத்து என்பது இந்த கட்சியை வளர்த்து விட்டது என்றால், விஜய் அவர்கள் ஆரம்பிச்ச திராவிட கட்சியை மட்டும் எதிர்க்கும் போது இந்த கட்சியை பின்னடைவதுன்னு நினைக்கிறீங்க? முழு காரணம் மக்கள் இங்க போதையில இருக்காங்க. அந்த போதையில இருந்து நீங்க வெளியே வரணும், நீங்க தெளியணும் அப்படிங்கிற விஷயத்த செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, பார்க்க அழகா ரொம்ப சுவையாவே இருக்கக்கூடிய ஒரு மதுபானம் இல்ல குளிர்பானத்தை எடுத்துக்கிறோம். அந்த குளிர்பானம் ஒரு கோலாவா இருக்கட்டும், இல்ல ஒரு பெப்சி மாதிரி ஒரு சில குளிர்பானமா இருக்கட்டும், அது நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அதை ஒரு இணை உணவாக எடுக்கக்கூடிய பழக்கம் வச்சிருக்கிறப்போ, இதை குடிச்சா உடம்புக்கு கேடுன்னு தெரிஞ்சும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது காரணம் என்ன? அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, அதை ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. 2வது, இளநீர் இருக்கும்போது ஏன் இளநீரை விட்டுட்டு போய் நம்ம வேற ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குளிர்பானங்களை குடிச்சு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. தன்னோட உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் இளநீரை முன்னுரிமை கொடுப்பான். ஆனா தன்னோட உடம்பை பத்தி கவலைப்படாத ஒருத்தன் எதை குடிச்சா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் ஒரு குளிர்பானத்தை, உடம்புக்கு கேடு வைக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை குடிக்கிறான் என்றால் அவனுக்கு முடிவெடுக்க தெரியுதுன்னு தானே அர்த்தம். அதே மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு கேடு வைக்கக்கூடிய மதுபானத்தை குடித்து விட்டு தன்னுடைய காசை செலவழித்து தானே குடிச்சிட்டு அதுலயே நம்ம மயங்கி கிடக்கும்னு தெரிஞ்சு அதை விட்டு வெளியே வர தெரியாம தன்னுடைய வாழ்க்கையவே அழிச்சு கொண்ட, நம்மளுடைய நிதி நிலவரம் சரியில்லாம, தன்னுடைய குடும்ப சூழ்நிலை சரியில்லாம, கெட்டதுன்னு தெரிஞ்சும் அதை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. இதுக்கு பேர் நம்ம போதைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குளிர்பானங்களாக இருக்கட்டும், இல்லை புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கங்களாக இருக்கட்டும், போதை பொருட்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு போதை போல். சினிமா என்பது தமிழ்நாட்டில் ஊறி கிடக்கக்கூடிய ஒரு போதை. அந்த போதையிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சுட்டு உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வது போல் நம்மை ஆள்வது யார், நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் என்னென்னலாம் மாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்னு, நமக்கான அரசியல் எது அப்படின்னு புரிஞ்சு தெரிஞ்சு வாக்கு செலுத்துற அளவுக்கு
மக்களுக்கு இங்க புரிதல் ஏற்பட்டால் மட்டுமே நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி என்பது சாத்தியப்படும். எந்த ஒரு காரணத்தினாலும் அரசியல் கட்சிகளோடு சமரசம் செய்து தன்னுடைய கொள்கையை விட்டு விலகுவதாக சீமான் அவர்கள் என்றுமே சொன்னது கிடையாது. முக்கியமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அதுக்கு பிறகு மாத்தி பேசுறாருன்னு சொல்றாங்க. அவர் எக்காரணத்தை கொண்டும் மாத்தி பேசவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்ப்பை குறைச்சிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஒரு வீட்டுல ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு 2 குழந்தைகள் இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டுல 3வது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எந்த குழந்தைக்கு அதிகமான கவனமும் ஈர்ப்பும் கொடுக்கப்படும். 3வது பிறந்த குழந்தைய ஒரு அம்மா பார்த்து பராமரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 2 குழந்தைகள் என்ன நினைப்பாங்க? என்னடா எப்ப பார்த்தாலும் அம்மா அந்த குழந்தை கூட நிறைய நேரம் செலவழிக்கிறாங்களே, அந்த குழந்தையவே பாத்தீங்கன்னா பாத்துக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா மூத்த குழந்தைகளுக்கு இருக்கும். அதனால மற்ற 2 பிள்ளைகள் மேல பாசம் குறைஞ்சிடுச்சுன்னோ, இந்த பிள்ளை மேல பாசம் கூடிடுச்சுன்னோ நம்ம சொல்ல முடியுமா? ஒரு தாய்க்கு தனக்கு பிறந்த 3 குழந்தைகளுக்கும் சமமாக தான் பார்க்க முடியும் தானே. 2 பேரை மட்டும் சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்து விட்டுட்டு ஒரு குழந்தைய மட்டும் பட்டினி போட முடியுமா? இதை புதுசா பிறந்த குழந்தைய பக்குவமா பாக்குற ஒரு காரணத்தினால் மீதி 2 குழந்தையும் அவங்க வேணான்னு ஆயிடுமா? அப்படி கிடையாது. இங்க நான் பாசம்ங்கிற ஒரு எடுத்துக்காட்டை வச்சு பேசுறேன். ஆனா அரசியல் சூழ்நிலையில இதை நான் எதிர்ப்புன்னு பாக்குறேன். ஏற்கனவே இங்க திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற 2 கட்சி மற்றும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மற்றும் காங்கிரஸ் அப்படிங்கிற 2 கட்சியையும் எதிர்த்து கருத்துக்களை முன்வைத்து அரசியல் ரீதியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது 3வதாகவும் ஒரு குழந்தை பிறந்தது போல் ஒரு திராவிட கட்சி உள்ள வந்தால் இந்த திராவிட கட்சி எதிர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ புதுசா பிறந்த குழந்தைக்கு அதிக பாசம் செலுத்துவது போல புதுசா வந்த இந்த திராவிட கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரு கோட்பாடு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு. அப்படி திராவிட கொள்கையை தூக்கிட்டு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சீமான் அவர்கள் எதிர்க்காமல் ஆதரித்திருந்தால் அவர் மாத்தி பேசுறவர் கொள்கையிலிருந்து விலகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவே இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி வேலை செய்யறோம், அதே மாதிரி ஒரு உடம்புக்குள்ள எந்த ஒரு தீய பொருள் வந்தாலும் அதை வெளியேற்றக்கூடிய, அதை சரி செய்யக்கூடிய, எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு உயிர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி போல் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. இங்க திராவிடம், தமிழ் தேசியம் இப்படிங்கிற 2 போருக்கு நடுவுல தமிழ் தேசியத்துக்கு ஆபத்தாக எந்த ஒரு முயற்சி, எந்த ஒரு நிறுவனம் யாரு வந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி போல் தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது சந்திரன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி. ஸோ உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய விஜய் வரக்கூடிய அரசியல் பார்க்கும் பொழுது எந்த நம்பிக்கையில விஜய்க்கு வாக்களிச்சாங்களோ அது அவர் சொல்ல வார்த்தைகள் இல்லை. பேசுறது அவர் தான். தேர்தலுக்கு முன்னால் 200 யூனிட் கரண்டை பத்தி சொல்லிட்டு தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் 500 யூனிட்டுக்கு மேல போனா 100 யூனிட் தான் இலவசம் சொல்லக்கூடிய மாத்தி பேசுறதும், 5 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எல்லாத்துக்குமே பயிர் கடன் முழுக்க தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு 50,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி, அதுவும் கடந்த 10 மாசத்துல பயிர் கடன் வாங்கியிருந்தாதான் தள்ளுபடி அப்படின்னு நிபந்தனைகளோட விவசாயிகளை ஏமாற்றுவது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல அவர் சொல்றதுல பல முரண்பாடுகள். பல வருஷமா நிலவரி, நீர், அந்த குழாய் வரி, அதே மாதிரி வீட்டு வரி கட்டி வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுத்து அவங்களோட இடத்த அவங்க நான் சொந்தமாக்குவோம் அப்படின்னு வாக்குறுதியில சொன்னாரு. ஆனா இப்போ நம்ம ஆவடி பக்கத்துல, திருவள்ளூர் பக்கத்துல கூடிய ஒரு இடத்துல ஒரு 50-60 குடும்பங்கள் மொத்தமா அப்புறப்படுத்தினப்போ இதே முதலமைச்சர் அமைதி காத்தார். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி பக்கத்துல கூடிய ஒரு இடத்துல இன்னொரு ஒரு கிராமத்துல கூடிய மக்களை அப்புறப்படுத்தும் போது அப்போதும் அமைதி காத்தார். ஆனா இப்போ தேனி மாவட்டத்துல வருஷநாடு அப்படிங்கிற ஒரு இடத்துல 96 கிராமங்கள் இன்னைக்கு அவங்களுடைய வாழ்விடத்தை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே வருஷநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சிருந்தா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக அவங்ககிட்ட மறுசீலனை தேவையான ஒரு மனுவை அரசாங்க சார்பில் ஏன் போடக்கூடாது? கடந்த 2 மாசமா இந்த மக்கள் ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. கடந்த 3 நாளைக்கு முன்னால மொத்த தேனி, மதுரை அந்த ரோட்டையே மறிச்சு கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்னால மக்கள் போராடினாங்க. இந்த போராடுற விஷயம் எல்லாமே இந்த முதலமைச்சர் அவர் கண்ணுக்கு தெரியலைன்னா, ஏன் ஜனநாயகம் படம் வரும்போது திருவிழா மாதிரி கொண்டாட தெரிஞ்ச இதே இந்த மனுஷனுக்கு ஏன் இந்த மாசம் மக்களுக்கு துன்பம்னு வரும்போது ஒரு அவசர கால நடவடிக்கை ஒரு விஷயத்தை முன்னெடுக்க கூடாது? இதுவே மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும் டி.கே. சிவகுமார் அவர்கள் நான் தண்ணியே தரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்ன ஒரு காலகட்டங்கள்ல அந்த செய்தியை ஒளிபரப்பாம எதுவுமே செய்யாம முழுக்க இவர் பிரிட்ஜ் மேல நின்று இருந்த விஷயத்தையே சுத்தி காமிச்சு மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை செய்யறது இந்த ஊடகங்கள்.
அதே போல ரூட் அப்படிங்கிற அந்த நிறுவனம் செய்யக்கூடிய பொய்யான கருத்துக்கள், இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிகள் வைக்கக்கூடிய அவதூறுகள் அனைத்தையும் நம்பி விஜய் தான் நமக்கு ஒரு மாற்றம் நினைச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஈவி பில் அதிகமாக வந்தவங்க அத்தனை பேருமே புலம்புறது என்ன, ஐயா நீ சொன்னது என்ன, இப்ப நீ செஞ்சது என்ன சொல்லிட்டு. அப்போ நம்ம தோலை பார்த்து மாடு பிடிச்சா தொழிலுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி, ஐயோ பார்க்கறதுக்கு அழகா இருக்காரு, சூப்பரா நடிக்கிறாரு, நல்லா பாடுறாரு, நல்லா நடனம் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தோலை பார்த்து இன்னைக்கு தமிழக மக்கள் மாடை பிடிச்சிட்டாங்க. அந்த மாடு உழுகணும்னு நினைக்கும் போது உழுக மாட்டேங்குது, வேலை செய்யணுங்கிற நினைக்கும் போது வேலை செய்ய மாட்டேங்குது. இன்னைக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாகவே அமைஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மீது வைக்கக்கூடிய அவதூறுகள் அனைத்தையும் மறுசீரனை பண்ணி என்னன்னே தெரியாம அதை உங்களுக்கு நம்பிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய அரசியல்வாதிகள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய புதிய அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய விஷயங்களை எல்லாமே இதே 15 வருஷத்துக்கு முன்னால சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸை எதிர்த்து அவ்வளவு போட்டி செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் மீது பரப்பப்பட்ட அவதூறுகள், இதற்கான பதில்களும் இதற்கான கருத்துக்களும் இணையதளத்துல சீமான் அவர்களே சொன்ன பதில்களும் இருக்கு, சீமானுடைய ஆதரவாளர்கள் சொன்ன பதில்களும் இருக்கு, புலிகள் சொன்ன பதில்களும் இருக்கு. இது அத்தனை இணையத்துல இது எல்லாம் போய் உண்மையா பொய்யா சரியா தவறான்னு புரிஞ்சுக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு பொறுப்புங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். சீமான் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் என்பது கார்ப்பரேட் அரசியலுக்கு எதிரான ஒரு அரசியல். இவ்வளவு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கத்தி படத்துல விஜய் அவர்கள் நடிச்ச மாதிரி அவ்வளவு சாதாரணமா சீமான் அவர்களை இந்த தமிழ்நாட்டுல வளர விட மாட்டாங்க. மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வு அடைந்து கொண்டு நம்மை ஆளக்கூடியவர் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சினிமா, மோகம், அதே மாதிரி போதை, இது எல்லாத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மற்றும் செந்தமிழ் சீமான் அவர்கள் முன்னெடுத்து போகக்கூடிய அரசியல் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. எவ்வித மாற்றத்திற்கும் இல்லை.